மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திரைவிமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் அருண் கேஆரினுடைய இயக்கத்தில் வந்திருக்கிற ஆரகன் தான். இந்த படம் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய கதை கரிகால சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கிட்ட அவங்க வந்து இங்கே சண்டைக்கு வருவாங்க. வந்தோடனே இந்த சோழ பரம்பரையில் இருக்கிற இளந்தரையனுங்கிற ஒரு மன்னர் வந்து அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா அடிபட்டு போய் ஒரு மலையில் விழுந்துருவார். அங்கே இவர் ஒரு மகாமுனிவர் எடுத்து காப்பாற்றுவார். காப்பாற்றணுன்னா அந்த மகாமுனிவருக்கு இவர் சீடன் ஆயிடுவார். அவருக்கு வந்து ஒரு விஷப்பாம்பு தீண்ட போகும். அப்போ இவர் வந்து அந்த விஷப்பாம்பை கொண்டுட்டு இவர் வந்து சாகர நிலைக்கு போயிடுவார். அப்போ வந்து அந்த மகாமுனிவர் வந்து இவரை காப்பாற்றிடுவார். காப்பாற்றிட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. அப்போ இவர் சொல்லுவார், இளந்தரையன் எனக்கு வந்து எப்போவுமே வந்து சாகக்கூடாது, இளமையாக இருக்கணும், இந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்பாரு. அப்போ ஒரு கண்டிஷன் சொல்லுவார் அவர். அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் அப்போ இந்த இளந்தரையன் வந்து இப்பயும் உயிரோடு இருக்கார். அவர் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த கதைகளில் வருது. அடுத்தடுத்த கதைகளில் கொஞ்சம் உங்களோட சொல்கிறேன்னே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் தங்கதுரை இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் வந்து சென்னையில் கவிப்பிரியாங்கிற ஹீரோயின் வந்து காதலிப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணும்போது நம்ம 2 பேர்த்தினுடைய சம்பளம் பத்தாது அப்படின்னா கவிப்பிரியா சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்துக்கக்கூடிய கேர்டேக்கராக எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. அந்த பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருக்கும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. சென்னையிலேருந்து இவர் மைக்கேல் தங்கதுரை அனுப்பிச்சிடுவார். அங்கே போன பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலை பிரதேசத்தில் கிராமத்தில் மொத்தமே 4 பேர் தான் வாழ்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி இவங்க தான் வந்து அங்கே இருக்கிற அந்த வயதானவங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு தான் அந்த கவிப்பிரியா போவாங்க. போனோன்னா அங்கே போயிட்டு இருப்பாங்க. அங்கே போன பிறகு இவங்க நிறைய கெட்ட கனவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நடக்கிறது எல்லாமே இவங்களுக்கு வந்து எதையுமே மனசுக்கு ஒத்துக்காத இருக்கும். ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து இவங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அமானுஷ்ய சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளந்தரையன் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ அந்த இளந்தரையன் இங்கே வந்துட்டாரா, வந்த பிறகு இவங்க கவிப்பிரியா அவர் எப்படி எதிர்கொண்டாங்க, இவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த மகாமுனிவர்கிட்ட வாங்கின வரத்தை காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த மீதி கதையை நான் சொன்னேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா இந்த படத்தினுடைய முதல் பாதி வந்து யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இளந்தரையன் வந்து இப்போ சமூகத்தில் இருக்காரு, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் யார் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு முதல் பாதி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதை இயக்குனர் அருண் வந்து அழகாக கொண்டுட்டு போயிருக்காரு. ஆனால் 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா அந்த இளந்தரையன் யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க வந்து கவிப்பிரியாவுக்கோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்துருக்கணும். இது பரபரப்பாக கொண்டுட்டு போயிருக்கணும். இந்த இடத்துல இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கதையை சொல்லிட்டு போயிட்டு எமோஷன் சென்டிமெண்ட்டாக கொண்டுட்டு போனதுனால இந்த ட்ராமாவில் வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவர் வந்து மறைஞ்சு போகிறாரு இளந்தரையன் அப்படிங்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்லா பெப்பியாக இருந்திருக்கும். எந்த இடம் படத்துக்கு பலமான இடமோ அந்த இடத்த திரைக்கதையில் வந்து பலவீனப்படுத்திட்டாங்க. முதல் பாதியை வந்து நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு 2ஆம் பாதியை ரசிச்சிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்றான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் பாதி தான் வந்து இந்த படத்தினுடைய கதையை சொல்கிறங்கிற பேரில் இதை வந்து பலவீனப்படுத்திட்டாங்க. ஜான் ஜஸ்வந்த் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான கதைக்கு இந்த மாதிரியான அமானுஷ சக்தி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோழ காலத்துலேருந்து ஒருத்தர் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு தெரியல இப்போ இருக்கிறவங்களோட. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரில்லான மூவி, சஸ்பென்ஸ் த்ரில்லான மூவிக்கு இசை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சிருக்கிற இசையில் அந்த ஷார்ட்டில் அந்த சீனில் என்ன ஆர்டிஸ்ட் பேசுகிறாங்கங்கிற டைலாக்கே மறந்து போகிற அளவுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைலாக் மேலாம் மியூசிக் வந்து ஓவராலாக பண்ணி போட்டிருக்காரு. இது இவருக்கு முதல் படமா அல்லது இதுக்கு முன்னாடி இவருக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல. பின்னணி இசை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சூர்யா வைத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சீன்ஸ் எல்லாமே ஒரு மலைப்பிரதேசத்தில் எடுத்துருக்கிறதுனால இவர் சேஃப்டியாக என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு ஒரு ட்ரோனை போட்டு மேலே டாப் ஆங்கிளில் போய் அந்த ஃபாரஸ்ட்டை காட்டுற மாதிரி பண்ணிட்டாரு. ஆனால் இவருக்கான பொறுப்பு தான் இந்த படத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கவிப்பிரியா இந்த எஸ்டேட்டில் இவங்களை பார்த்துக்க வந்த பின்னாடி இந்த கேமரா ஆங்கிள்லேயோ அல்லது லைட்டிங்லேயோ இவர் வந்து ஒரு பயத்தை உருவாக்கி இருந்திருக்கணும். டைரக்டர் வந்து சீனை வந்து டெப்த் இல்லாத சொல்லியிருந்தா கூட இவர் டெப்த் உருவாக்கி இருக்கணும். இவங்க எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மெனக்கடல் குறைவாக இருக்கிறதுனால யாருடைய ஒர்க்கையும் தனியாக பிரித்து சொல்ல முடியல. இந்த படத்தில் கலைராணி நடிச்சிருக்காங்க. லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் த்ரில் ஒரு கொஞ்சமாவது பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.